ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் உங்களோட வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் பளபளன்னு பளிச்சுன்னு நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் இந்த மாதிரியான ஐஸ் கட்டி வந்து உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். முதல் தடவை உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாக ஐஸ் கட்டி நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஐஸ் இந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு வந்து நல்லா தண்ணியில் கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துணியை வந்து நனைச்சிக்கிட்டு அந்த உப்பு தண்ணியில் வந்து நனைச்சிக்கிட்டு அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாக அந்த பாக்ஸை இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விடுங்க. எப்போவுமே ஐஸ் கட்டி பிடிக்குது அப்படின்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடச்சி பாருங்கள். சுத்தமாக உங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தூள் உப்பு எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எந்த விதமான கெட்ட வாடையும் வந்து உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் கட்டி கட்டி ஐஸும் வந்து பிடிக்காது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இந்த மாதிரி தூக்கி போடுற பாட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் விம் லிக்விட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டிலை வந்து இப்போ நான் வந்து சொல்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஃபேன்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா. ரொம்ப டஸ்ட்டு வந்து அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி உங்கள் ஃபேனை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே ஃபேனில் வந்து டஸ்ட்டு அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் சொல்கிற மாதிரி கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அவ்வளோதான், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 சைடும் நான் வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சூப்பராக எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டவல் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதை அப்படியே சைடில் இருந்து உள் பக்கமாக இப்படி வந்து விட்டுருங்க. மேலே பக்கம் அப்படியே விட்டுட்டு அதை அப்படியே துணியை உள் பக்கமாக மடித்து கீழே பக்கமும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேலேயும் கீழேயும் இப்படி வந்து 2 பார்ட்டாக நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். சிங்கிள் பீஸ் 2 பீஸாக இருந்தாலுமே மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் ஒரே பீஸை 2 மடக்கி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து தனியாக இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு நூல் போட்டு இப்படி வந்து கட்டி எடுத்துக்கோங்க. ஃபேன் வந்து துடைக்கும்போது அந்த துணி வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுனால நான் இந்த மாதிரி கட்டி எடுத்திருக்கேன். ஸோ 2 பக்கமும் வந்து மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு நூல் போட்டு கட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டிக்கை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி ஃபேன் துடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி குச்சி வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நின்றுட்டு பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, துடைப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டீல் பைப்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டையிலையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தேவைப்படும் போது அதை கழட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி வந்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய ஹோல்ஸாக போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அது தனியாக கலண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேன் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேன் எல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஜென்ஸை தான் நம்ம வந்து ஹெல்ப்புக்கு கேட்போம் இல்லையா, க்ளீன் பண்ணி தர சொல்லி. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம். எப்பெல்லாம் ஃபேன் வந்து அழுக்காக இருக்கோ அந்த டைம்லலாம் நம்மளே வந்து ஈஸியாக அழகாக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே ஃபேன் அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி 2, 3 தடவை நம்ம வந்து இழுத்து இழுத்து விட்டோம் அப்படின்னா அதில் பிடிச்சிட்டு இருக்க டஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே வந்து விழுக ஆரம்பிச்சிடும்.
ரூமுக்கு ஒரு ஃபேன் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு அழகா இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேல ஏறி நின்னு பண்ணணும் அப்டின்லாம் அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் அதாவது ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி ஸ்டிக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, தரையில நின்னுட்டே அழகா நீங்க வந்து ஃபேன் கிளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து கிளீன் ஆகும். அந்த துணி இருக்கு இல்லையா? அந்த துணிய வந்து எப்பவுமே ட்ரையா அதாவது காஞ்சு இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஈரமான துணி எதுவும் வச்சுட்டீங்க அப்டின்னா, அதில பிடிச்சிட்டு இருக்க அழுக்குகள் எல்லாமே திரும்பவும் அந்த ஃபேன்லேயே ஒட்டிக்கும். ஸோ, அதனால தான் நல்ல காஞ்ச துணியா பார்த்து எடுத்துக்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபைனலா நம்மளோட ஃபேன் வந்து சூப்பரா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு. முன்னாடி பார்க்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப டஸ்ட் அதிகமா இருந்தது. இப்ப பாருங்க நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து கிளீன் பண்றதுக்கான பிரஷ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. ரொம்ப காசு குடுத்து வாங்காம ஈஸியா நீங்க வீட்ல இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நான் அந்த துணிய எடுத்து உங்களுக்கு வெளியில காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அதில வந்து அழுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க ஃபேன் கிளீன் பண்ணல அப்படின்னா, ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பண்ணும்போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஐடியா. பாருங்க எவ்வளோ டஸ்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியே இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி குடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் குடுத்துருங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இத வந்து ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல வந்து செடிலாம் வச்சிருப்போம் இல்லையா? தொட்டில. அந்த தொட்டி மண்ணுலருந்து கொஞ்சமா வந்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து மண்ணு நான் எடுத்திருக்கேன். செம்மண்ணு தான் எடுத்திருக்கேன். இப்ப இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து இந்த பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி உருளி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுலயும் இந்த மாதிரி பித்தள உருளி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது சொல்லயே வேண்டாம். வாரத்துல ஒரு தடவ கிளீன் பண்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப கருத்து போயிட்டு கலரே மாறி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஸோ, அத வந்து ஈஸியா எப்படி நம்ம கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்ப அந்த மணல் எடுத்து அதாவது மண் எடுத்திருந்தோம்ல, அதில 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு இல்ல கல் உப்பு எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்த நல்லா சாறு பிழிஞ்சு இதில வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்ல அப்படின்னா, வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப சூப்பரா இது வந்து ஒரு பேஸ்ட் மாரி உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த கருத்து போயிருக்கிற உருளியில ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம். உங்க வீட்ல இருக்கிற பித்தள பாத்திரங்கள் வந்து கிளீன் பண்றதுக்கு கூட இந்த ஐடியா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா உள்ளுக்குள்ள, வெளியில அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நான் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுர்றேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இத அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்ல விட்டுறலாம். கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா ஊறி வரட்டும். நான் இது வந்து தேய்க்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னாலே, அந்த உருளி வந்து நல்ல கலர் மாறி வர்றது பார்க்க முடிஞ்சது என்னால. அதுக்கப்புறம் குட்டி குட்டியா நம்ம வந்து ஏதாவது பித்தள பாத்திரங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னா, அதுவும் வந்து அழகா இது மட்டும் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்ல நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற கடாயெல்லாம் இருக்கும்ல, அலுமினியம் அந்த மாதிரிலாம் கடாயெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத கூட நீங்க கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இத வந்து ஊறுனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இப்படி லைட்டா தான் நான் தேய்ச்சு விடுறேன். அப்படி தேய்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வந்து பூஜை பொருள்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்கல்ல. பூஜை பாத்திரம்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த கெமிக்கல் கலந்த இந்த பீதாம்பரி பவுடர் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலர்ஜி மாதிரிலாம் நிறைய வந்து வரும்ல. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கிற மாதிரி மண் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் இல்லையா? அது தேய்ச்சி இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் ஃபுல்லா அந்த மாதிரி தண்ணீல அலசுனதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்ல கலர் வந்து மாறியிருக்கு. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இல்ல இந்த பாத்திரம். ஒரு மாதிரி கலர் மாறி தான் இருந்துச்சு. ஸோ, இந்த அளவுக்கு நான் வந்து கிளீன் பண்ணதே இல்ல இதுவரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சது எனக்கு. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளீன் பண்ணின பாத்திரத்தில நம்ம வந்து பூலாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மீதி இருந்த பேஸ்ட்டையும் நான் அதாவது அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த குழம்பு கடாய் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா கிளீன் பண்ணலாம். இப்படி தேய்க்கும்போது நல்ல பளிச்சுன்னு நமக்கு வந்து கலர் போயிடும். அதாவது அந்த பிடிச்சிட்டு இருக்க கறி எல்லாமே வந்து நமக்கு போயிட்டு நல்ல பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம்.
இப்போ இந்த உருளியில வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, இந்த மாதிரி வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் உதிர்த்து இந்த மாதிரி போட்டு விடுறேன். இப்படி கிளீனா இருக்கும்போது நம்ம பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும்ல. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை துணிகளுக்கு போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற நீலம் வந்து கொஞ்சமா ஒரு 2, 3 ட்ராப் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த நீலம் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்கிற மரத்தால் ஆன பொருட்கள், அதாவது கட்டிலு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராயர்ல அந்த டெஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது அப்புறம் வந்து கதவு இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீலம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து அந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய துணியோ இல்லைன்னா ஒரு சாக்ஸோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் வந்து கையில் மாட்டிக்கலாம். துணியை விட நீங்கள் சாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்படி கையில் மாட்டிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது நிமிஷத்தில் நமக்கு வந்து பளிச்சுன்னு பாலிஷ் பண்ண மாதிரி உங்களுக்கு பளபளன்னு க்ளீன் ஆகிடும். எண்ணெயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால திரும்ப வந்து அதில் டஸ்ட்டும் வந்து பிடிக்காது. நிறைய டஸ்ட் இருந்தது இந்த கட்டிலில். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணும்போது எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த சாக்ஸில் வந்து அவ்வளோ அழுக்கும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் இது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கிளீனிங் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கோல்கேட் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த பிராண்ட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அந்த பேஸ்ட் வந்து கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் ஆகுற மாதிரி கை வச்சு கரைச்சி விட்ருங்க. இப்போ இது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் அந்த வாசர் இருக்கும்ல, அதில் நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சாக்ஸ் எடுத்து அந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த சாக்ஸ்க்குள்ளே ஒரு சீப்பு வந்து வச்சுருங்க. ஒயிட் சாக்ஸ் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கு வந்து நல்லா விட்டு வர்றது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இத எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட் டோர்ல இந்த இடத்துல நெறைய டஸ்ட் வந்து பிடிச்சிருக்கும். நெறைய அந்த மசாலா பொருட்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய கொட்டி கசகசன்னு இருக்கும் பார்க்கும்போது. இது வந்து இருக்கிறதும் நமக்கு வந்து சரியா தெரியாது. ஸோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வேலைய பார்த்துட்டு போயிடுவோம்ல. இந்த மாதிரி அதிகமா பிடிச்சிருக்குன்னா, போக போக உங்களுக்கு வந்து அந்த வாசரோட கலரே வந்து மாறிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி கிளீன் பண்றோம். அதுவும் நம்ம வந்து சீப்பு வச்சிருக்கிறதுனால கரெக்ட்டா அந்த கேப் வழியா உள்ளுக்குள்ள விட்டு நம்ம அத வந்து வெளிய எடுக்கும்போது, அதுக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே குட்டி குட்டியா பிடிச்சிட்டு இருக்க அழுக்கு, டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில வந்துருங்க. ஒரு 2, 3 தடவ அந்த மாதிரி வச்சு நீங்க வந்து கிளீன் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து வாசலுக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாம் விட்டு வந்துரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரியான குட்டி குட்டியான விஷயங்கள கூட நீங்க பார்த்து பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் வந்து நமக்கு நல்ல லைஃப் குடுக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகா அந்த அழுக்கு எல்லாமே வந்து விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பார்க்கறதுக்கு அந்த வாசர் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தாங்க. அது வந்து அந்த கேப் வழியா அந்த சீப்பு வந்து உள்ள விட்டு கிளீன் பண்றதுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் மெல்லிசா இருக்கிற மாதிரி சீப்பு எடுத்திருந்தேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளீனிங் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம வெளியிலேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது, இந்த மாதிரி கெச்சப் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்ல. இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இத வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம் இல்லையா? இத வந்து சூப்பரா நம்ம கிளீனிங் பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பாக்கெட் வந்து நான் கட் பண்ணி அந்த கெச்சப் வரைக்கும் தனியா எடுத்திருக்கேங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ரெகுலரா யூஸ் அந்த கெட்சப் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, டேட் போயிடுச்சு அப்படின்னாலும் தூக்கி போடாம வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில கிளீனிங் வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கொஞ்சமா அந்த கெட்சப் கூடயே நீங்க வந்து கொஞ்சம் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா கை வச்சு இப்படி கரைச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு நுரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்மளோட சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கோட பார்க்கறதுக்கு ரொம்ப கண்றாவியா இருக்கும். ரொம்ப அழுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி பாருங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேஸ்ட்ட இப்போ சிங்க்ல ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க.
வாரத்துல 1 நாள் நீங்க இந்த மாரி கிளீன் பண்ணீங்க அப்படின்னாலுமே, உங்களோட சிங்க் வந்து பார்க்கறதுக்கு எப்பவுமே பளிச்சுன்னு இருக்குங்க. அடிக்கடி நீங்க செய்றதுனால சிங்க் வந்து பழசாகாது. அதாவது பழசான மாரி உங்களுக்கு வந்து தெரியாது. எப்பவுமே புதுசு போலயே இருக்கும். இந்த கெட்சப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பக்காவான ஒரு கிளீனிங் ரிசல்ட் உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த மாரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து தேய்ச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி தேய்க்கும்போது அதில பிடிச்சிட்டு இருக்க எண்ணெய், பிசுக்கு எல்லாமே நிமிஷத்துல உங்களுக்கு வந்து விட்டு போயிடும். வேணும் அப்படின்னா நீங்க கையில வந்து க்ளவுஸ் கூட மாட்டிக்கலாம். இல்லன்னா இப்படியே கூட தேய்ச்சு விடலாம். ஃபுல்லா நான் இந்த மாதிரி தேய்ச்சு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லா நம்ம வந்து தண்ணி ஊத்தி அலசிடலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பழைய சிங்க்கா இருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்கறதுக்கு. புதுசு போல தெரியும். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தூக்கி நம்ம வந்து குப்பையில போடுற இந்த மாதிரி கெட்சப் பாக்கெட் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகா இந்த மாதிரி கிளீன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அந்த சிங்க் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம இன்னும் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட அப்டேட் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. டெய்லி நம்ம வந்து தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சிட்டு இருக்க தோசைக்கல்ல உங்களுக்கு தோசையே வந்து வரல அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கிளீன் பண்ணிட்டு நீங்க தோசை ஊத்தி பாருங்க. ரொம்ப சூப்பரா உங்களுக்கு எழுந்து வரும் தோசை. அந்த எண்ணெய் பிசுக்கும் நல்லாவே போயிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்ல அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது தூள் உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் தேய்க்கிறதுக்கு. கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்த கட் பண்ணி அந்த உப்புக்கு மேல வச்சு நல்லா அப்படி தேய்ச்சு குடுங்க. நீங்க இப்படி தேய்க்கும்போதே அப்படியே அந்த தோசைக்கல் வந்து நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா இப்படி வந்து தேய்ச்சு விட்டுருங்க. இப்படி தேய்க்கும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு நிறையவே விட்டு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம கோல்கேட் வந்து நம்ம கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். கோல்கேட் வந்து போட்டு தேய்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த சைடு ஓரங்கள்ல பட்டை பட்டையா உங்களுக்கு வந்து அப்படியே படிஞ்சிருக்கும் பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விட்டு வந்துருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா அது பிடிச்சிட்டு இருக்குல்ல, அது உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். அதுக்கப்புறம் நைஸா ஒரு கத்தி அப்படி இல்லன்னா, அந்த மாரி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள அந்த மாரி வந்து தேய்ச்சு எடுத்து விடும்போது, அந்த பிடிச்சிட்டு இருக்க அந்த கரை, அதாவது அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு அப்படியே பட்டை பட்டையா விட்டு வர்றது நல்லாவே தெரியும். இவ்ளோ ப்ராசஸ் நீங்க பண்ற வரைக்குமே, அ உங்களோட ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேம்லயே வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது, அந்த ஓரங்கள்ல இருக்கிற பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு விட்டு வந்துரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளா நீங்க தோசைக்கல் வந்து கிளீன் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கிளீன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். இது வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு 10லருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா நான் கிளீன் பண்ணிட்டு, அந்த அடுப்பு எல்லாத்தையுமே ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தோசைக்கல்ல வந்து அடுப்புல வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் வெங்காயத்த மட்டும் கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சு விடலாம். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல உங்களோட தோசைக்கல்ல நீங்க கிளீன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து கிளீன் பண்ண மாதிரி ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து டைமும் எடுக்காது. அந்த சைடு ஓரங்கள்ல அந்த பட்டை பட்டையா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா, உடனே உடனே நீங்க வந்து கிளீன் பண்ணிடுங்க. அந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது நமக்கு தோசைக்கல் எப்பவுமே நல்லா புதுசு போலயே இருக்கும் பளிச்சுன்னு. இப்போ வந்து மாவு வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெயோ, நெய்யோ வந்து சேர்த்துக்கலாம். இப்ப அந்த கல்லுல இருந்து தோசை தனியாவே வந்து எழுந்து வருது. எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில போடுற இந்த பேஸ்ட் டியூப் எல்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இத யூஸ் பண்ணி நம்ம நெறைய கிளீனிங் வேலைகள் வந்து கிச்சன்ல கூட பண்ண முடியும். இதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட் கலந்த தண்ணிய வந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஃபொனல் மாதிரி ஒரு பேஸ்ட் டியூப் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அது யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த தண்ணிய வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் எல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணிய வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி கூட அழகா தொடச்சு விடலாம். ஆல்ரெடி வந்து இது கிளீனா தான் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. கிளீனா இருந்தாலுமே, நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணி யூஸ் பண்ணி துடைக்கும்போது, அதாவது பேஸ்ட் கலந்த தண்ணி யூஸ் பண்ணி துடைக்கும்போது, இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைனிங் குடுக்கும் உங்களோட கிச்சன். அந்த கவுண்டர் டாப் அந்த கல்லு வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி, அதுக்கப்புறம் தொடச்சு விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு, நல்லா ஷைனிங்கா இருக்கும்.
அடுப்பு வந்து அழுக்கா இருந்தாலுமே நீங்க இந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி ஒரு தடவ வந்து உங்களோட அடுப்ப வந்து தொடச்சு பாருங்க. பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து நிமிஷத்துல கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கலந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கவுண்டர் டாப்ப, அடுப்பெல்லாம் வந்து தொடச்சு கிளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னாலுமே, நமக்கு இந்த சின்ன சின்ன பூச்சிகள், எறும்பு இந்த மாதிரி தொல்லைகளும் வந்து வராம இருக்கும். இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லா அந்த மாதிரி நம்ம தொடச்சு விடலாம். நான் துடைக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க. நல்ல ஷைனிங்கா இருக்கும். பார்க்கறதுக்கு புதுசா போட்ட கல்லு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஒரு தடவ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து சொல்லியிருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதே தண்ணி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்கா, அழுக்கா பிடிச்சிட்ருக்கிற இந்த மாதிரியான மிக்ஸிய வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில வந்து நம்ம தண்ணிய டைரக்ட்டா வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்த சைட்ல இருக்கிற கேப் வழியா தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா, நமக்கு மோட்டார் வந்து பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த மாதிரி வைப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வைப்ஸ்ல கொஞ்சமா அந்த தண்ணிய ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சு விடுங்க. மிக்ஸி அப்படிங்கிறது நம்ம டெய்லியுமே கிச்சன்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால, சீக்கிரமாவே அது வந்து அழுக்காயிடும். ஸோ அந்த அழுக்க வந்து இப்படி நீங்க கிளீன் பண்ணி தொடச்சீங்கன்னா, எப்பவுமே புதுசு போலயே இருக்கும் உங்களோட மிக்ஸி. கண்டிப்பா நான் இன்னைக்கு ஷேர் பண்ணின எல்லா கிளீனிங் ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஃபுல்லா நம்ம வந்து தொடச்சு எடுத்துட்டோம். மிக்ஸி வந்து நிமிஷத்துல நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு. ஒரு தடவ இந்த தண்ணிய நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ரீசென்ட் டைமில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸோட தம்ப்நெயில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் சேனலில் போயிட்டு டைம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.